வழக்கம் போல பொண்ணு பார்க்க வரா. நேக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நேக்கு மாப்பிள்ளையா வர்ற பையன் புத்திசாலியா இல்லையாங்கிறது நேக்கு முக்கியம் இல்லை. பணக்காரனா இல்லையாங்கிறது நேக்கு முக்கியம் இல்லை. பிராமணனா இல்லையா அதான் நேக்கு ரொம்ப முக்கியம். நீங்க பிராமணாலா இருக்கிறதோட பக்கத்து விடாம இருக்கல, அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜெயிச்சுட்டேன். பட் யூ நோ ஒன் திங், நான் ஆச்சாரமான பிராமணன். நாங்க மட்டும் என்ன அனாச்சாரமான பிராமணா? சாத் ஆச்சாரமான பிராமணன் தான். பொண்ணு பொண்ணு நல்லா பாத்துக்கோ, தோப்பனார குறை சொல்லப்படாது. சரி சரி. பொண்ணு கையில என்ன கேக்கு வயசனும் கேக்கா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேக்குண்ணா அப்ப நான் போய் வேலையை பாக்குறேன். கேக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பொய் சொல்லப்படாது, ரொம்ப நல்லா இருக்கு. கேக்குல முட்டை கலப்பான்னு நோக்கு தெரியாதோ? கேக்குல முட்டை கலந்துருக்கிற விஷயம் எல்லாம் யாருக்கு போய் தெரியும்? தெரிஞ்சிருக்கணும். அவன் தான் ஆச்சாரமான பிராமணன், நீ அரகுர பிராமணன். So you get up and get out. மூச்சுக்கு 300 தடவை பிராமன் பிராமன் சொல்லிட்டு இருக்காரு. ஓய் மீனாட்சி, நீ உட்கார்ந்து இருக்கிறீரே சக்கர நாற்காலி, அது செஞ்சவன் பிராமணா? உன் ஆத்துக்காரு கட்டின்னு இருக்காளே பட்டு புடவை, அது நெஞ்சவன் பிராமணா? அவ்வளவு ஏன் உன் ஆத்துக்காரு கழுத்துலயும் என் ஆத்துக்காரு கழுத்துலயும் தொங்கிட்டு இருக்கே தாலி, அதை கட்ட நீயும் நானும் தாயா பிராமன். அதை செஞ்சவன் பிராமன் இல்ல. பட இத பார், உன்ன மாதிரி ஒருத்தர் 2 பேர் இருக்கிறதுனாலதான் என்ன மாதிரி ஆளுகளுக்கு கெட்ட பேர் வர்றது. ஏன்னா மத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும், அதுதான் முக்கியம். அது விட்டுட்டு இந்த காலத்திலயும் போய் ஆச்சாரம் அனுஷ்டானம்னு பேசிண்டு. நான் மட்டும் அதெல்லாம் பாக்குறேன்னா எந்த கவுண்டராவது, எந்த செட்டியாராவது, எந்த முதலியாராவது, எந்த நாய்க்கராவது, எந்த தேவராவது அவனை விட தாழ்ந்த ஜாதியில போய் பொண்ணு எடுப்பானா? ஒரு வேளை சோறு வாங்கி சாப்பிடுவானா? அவ்வளவு அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் ஜலமாவது வாங்கி குடிப்பானா? அது சில பேர் பண்ணுவானா? Not that point. சில பேர். அப்போ பல பேர் அப்படி செய்ய மாட்டா. அதானே அந்த பல பேரில் நானும் ஒருவன். நேக்கு நான் யாருங்கிறதா முக்கியம். நான் தான் முக்கியம். நான் நான் நான். சும்மா நான் 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 பிரிச்சு பேசாதீங்கன்னா. நான் நான் சொல்லிட்டு இருந்தா யாரும் நம்மளோட ஒட்ட மாட்டான். அவ்வளவு ஏன் நான் நான் சொல்றச்ச நம்மோட உதடு கூட ஒட்டுறது இல்ல. நாம் நாம் சொல்லி பாருங்க, ஓதடும் ஒட்டும். நானா பேசுறேன். வெரி குட். ஆமா, நீ ஏன் மடிசார் புடவை கட்டிட்டு இருக்க? மத்தவா மாதிரி புடவை கட்டலாமோ இல்லையோ? அது அது நேக்கு பழக்கமாயிடுத்து. நேக்கும் ஆச்சாரம் அனுஷ்டானம் திமிர் எல்லாம் பழக்கமாயிடுத்து. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, லோகத்திலேயே ரொம்ப ஈஸியானது மத்தவாளுக்கு அட்வைஸ் பண்றது. ரொம்ப கஷ்டமானது தெரியுமோ? அந்த அட்வைஸ ஃபாலோ பண்றது. ஐயோ, லோகத்துல இல்லாது. சார், கேக்குறேன்னு தப்பா நினைக்கப்படாது, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கேள்டா பிஷ்டு, ஹோட்டல் தான் கேட்கறதில்ல, வீட்லயாவது கேட்டு தொலை. ஒருவேளை தப்பி தவறி பை சான்ஸ் நடக்காது நடக்காது நடக்க கூடாது, ஒருவேளை நடந்துட்டுனா என்னடா சொல்ற? நம்ம ஜானி யாரையா காதலிச்சு கலப்பு திருமணம் செஞ்சுட்டா? 2 கொலைகள், ஒரு தற்கொலை. என் பொண்ணையும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறானோ அந்த அபிஷ்டமையும் கொலை பண்ணிட்டு நான் தற்கொலை செய்து கொள்வேன். மேடம் சத்து நில்லுங்க. நேத்து நான் தான் உங்களை பொண்ணு பார்க்க வந்தேன். தெரியும். அந்த கேக்ல முட்டை கலந்த விஷயம் நேக்கு தெரியாது, அதான் தெரியாம சாப்பிட்டேன். தெரிஞ்சு சாப்பிட்டிருந்தாலும் நீக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்க பிராமணாலா இல்லையாங்கிறது கூட முக்கியம் இல்ல. எஸ் கரெக்ட். படிப்பு அறிவு இதெல்லாம் தானே முக்கியமா நினைக்கிறேன். நான் எம்ஏபிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன். நேக்கு எல்லா மந்திரமும் தெரியும். டைப்ரைட்டிங் ஷார்ட் கூட பாஸ் பண்ணிருக்கேன். எல்லாம் ஓகே. உங்க உடம்புல எங்கேயாவது காயமோ தழும்போ இருக்கா? உங்களுக்கு ஃபைட் பண்ண தெரியுமோ, கராத்தே தெரியுமோ, கம்பு சுத்துவேளா? நான் என்ன ஆத்துக்காரன வர போறோனா இல்ல அடியால வர போறோனா? பாட தெரியுமான்னு நீங்க கேக்குறச்ச, பல்ட்டி அடிக்க தெரியுமான்னு நாங்க கேட்கப்படாதா? சமைக்க தெரியுமான்னு நீங்க கேக்குறச்ச, சண்டை போட தெரியுமான்னு நாங்க கேட்கப்படாதா? அது என்ன லோகத்துல ஆம்பளைக்கு ஒரு ரைட், பொம்பளைக்கு ஒரு ரைட்? லோகம் ரொம்ப கெட்டு போச்சு. வெளிய தெருவுல போறச்ச யாராவது ஒரு பொறுக்கி கைய புடிச்சு இழுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்துல ஒரு பொம்மனாட்டிக்கு சரியான அடியாள இருக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை. சார், என்னையா உங்களை பார்க்க ஐஜி வந்திருக்கார் சார். என்னையா ஐஜி லோய்ஜின்ட்டு மந்திரி வீட்டு காலங்கத்தில் வந்துடுறதா?
இருக்கு சொல்லு அங்கேயே. சார் உங்களை பார்க்க கலெக்டர் வந்திருக்காரு. யோ ஐஜிவே உட்கார சொல்லிட்டேன், அப்புறம் என்ன கலெக்டர் அப்படி திண்ணையில உட்கார சொல்லியா? சார் உங்களை பார்க்கறதுக்கு பூ வந்திருக்கு. போன வையா வாயா பூவ. அது என்னைய பூவுன்னு பேரு? அது நம்ம பேர் கண்ணனுங்க தங்க. ஒரு 10 வயசுல லெஃப்ட் சைடு கண்ணுல பூ விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் நம்மளை பூ விழுந்த கண்ணன் கூப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுவே சுருங்கிங்க பூவுன்னு ஆகி போச்சுங்க. அவன் எங்கேயும் குப்பை உள்ளையா இருக்கிறான். என்ன குப்பனா? ஏண்டா எங்க தலைவரை, எங்க அண்ணனை, எங்க உயிரை, எங்க தெய்வத்தை சிஎம்ஏ குப்புசாமின்னு புல் பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது தெரியுமா? மரியாதையா மிஸ்டர் சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆப்டால் நீ ஒரு ஜால்ரா, நீ வந்து அவனே அவனேங்கறியாடா, அப்பல்ல தெரியுமா? ஐயோ தங்க தங்க நம்மளை அடிச்சு போடாதீங்க. இதே தெய்வமே என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா பூவே வாயா பூவே. என்ன கீழே சத்தம்? அடுத்து என்ன ரத்தம்? அது வந்துங்க தங்க, நான் உள்ள வந்துட்டு இருந்தாங்க தங்க. அப்ப ஒரு கட்சிக்காரன் வந்துங்க குப்பன் உள்ளையாடா இருக்கிறான் அப்படின்னு கேக்குறானுங்க. அப்படியா? அதுக்கு வந்துங்க நான் என்ன சொன்னேன், எங்க தலைவரை, எங்க உயிரை, எங்க அண்ணனை, எங்க தெய்வத்தை சிஎம்ஏ குப்புசாமின்னு புல் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க, மரியாதையா மிஸ்டர் சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. நீ ஆஃப்டர் ஆல் ஒரு தொண்டை, நீ அவனை என்னன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டதுங்க. ஓங்கி வாய் மேல அடிச்சு போட்டாங்க தங்க. நிறைய நத்தம் வந்துதுங்க தங்க. பாதி அவன் தொடச்சு தன் தலையில ஆக்கிட்டுங்க. நான் என்னமோ அவனை கீழே தள்ளி விட்டு அதுல மண்டை உடைஞ்சு ரத்தம் வந்த மாதிரி ஆக்ட் பண்றானுங்க. நீங்க வேணா பாருங்க, இப்ப ஐயோ தலைவான் சவுண்ட் விட்டு உள்ள வருவான் பாருங்க. ஐயோ தலைவா, ரத்தம் தலைவா ரத்தம். நிறுத்துடா, உன் தலையில இருந்து எப்படி ரத்தம் வருதுன்னு எனக்கு தெரியுமாடா. முதல்ல போடா வெளியில. இந்த நிமிஷத்தோட உன்னை கட்சியில இருந்து விலகுற. போடா போடா குப்பா. ஏண்டா நீ ஏன் என்ன கட்சி விட்டு விளக்கிட்ட? அப்புறம் என்ன உனக்கு மரியாதை கொடுக்கணும்? போடா தலைவனா அவனா. இங்க எதுக்குடா ஆடிட்டு இருக்க? அவன்கிட்ட போயிட்டு அவன் போயிட்டு போறான் நாயே. நீ வா உட்கார். அப்புறம் அந்த மேற்படி விஷயம் என்னாச்சு? 5 கோடி ஒரே பெட்டியில் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கானு. அப்போ அந்த சக்கரை ஆலை லைசன்ஸ் அவனுக்கு கொடுத்துடலாம். அப்புறம் அந்த மேற்படி விஷயம் என்னாச்சு? அதான் நைட் நீங்க அந்த இடத்துக்கு வந்துருங்க தங்க. சரி. பிகாஸ் தங்க செக்ஸ் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் த லைஃப் தங்க. யார் சொன்னது? செக்ஸ் இஸ் எ லைஃப். இந்த மந்திரி பதவி, கவர்மெண்ட், ஜனங்க இதெல்லாம் சைடு தான். இஸ் இட்?
விவகாரத்துல கை வச்சிட்டு போதும். எல்லாரும் புறப்படுங்க, மந்திரி பார்க்க போலாம். அப்பா பொண்ணுக்கு அப்படி போய் ஓரமா அடிச்சு விடுறா. டேய் நிறுத்துடா. அத பாதியில் நிறுத்த முடியாதுங்க. ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் தான் நிக்க. டேய் வீட்டுக்குள்ள வந்து அசிங்கமானது இல்லாம கிண்டல. கிண்டல் இல்லம்மா, எங்களை பார்த்தா தான் உங்களுக்கு கிண்டலா தெரியுது. வருஷா வருஷம் மழையும் வருது, வருஷா வருஷம் புயலும் அடிக்குது, வருஷா வருஷம் குடிசையும் பாதிக்குது, வருஷா வருஷம் ஹெலிகாப்டர் சோத்து பொட்டலமும் போடுறீங்க, வருஷா வருஷம் மழை தண்ணியில மந்திரிக வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஜனங்களை பார்த்து துக்க விசாரிச்சாருன்னு கொட்டை இடத்துல வருது. இதுக்கு முடிவு சரி. இதையெல்லாம் விசாரிக்க உங்களுக்கு ஏது நேரம்? எந்த பணக்காரனை எந்த கோடீஸ்வரனை எங்க பார்க்கலாம், அவங்கிட்ட எப்படி பொட்டு பொட்டியா வாங்கலாம், அதை எங்க கொண்டு போய் வைக்கிறான்னு யோசிக்கிறது தானே உங்க வேலை. நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஒவ்வொரு கட்சிக்கு தலைமை ஆபீஸ் எவ்வளவு பெருசா இருக்கு, எங்களுக்கு என்ன இருக்கு? ஆனா மந்திரிகள் சம்பளத்தை கொஞ்சம் அதிகமா வாங்கி தொலைங்கன்னா கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. இந்த லஞ்சம் வாங்குற மந்திரிகளை பிஞ்சு போற செருப்பால் அடிச்சா கூட தப்பு இல்ல. டேய் மந்திரிங்களே திட்டுறிய? ஐயோ ஐயோ, நீங்க போங்கங்க. தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் மந்திரிகளை சொல்லலீங்க, லஞ்சம் வாங்குற மந்திரிகளை சொல்றேன். லஞ்சம்ங்கிறது என்னங்க? அதுவும் ஒரு வகையான திருட்டு தானே. ஏங்க உங்க வீட்டுல ஒருத்தன் பூந்து பாத்திர பண்டங்களை எல்லாம் தூக்கிட்டு ஓடினா நீங்க என்ன பண்ணுவீங்க? பின்னாடியே தோர்த்துட்டு போய் சாத்துவீங்கல்ல. அதே மாதிரி தாங்க இதுவும். நீ வன்முறையை தூண்டி விடுற மாதிரி பேசுற. அப்படியே லஞ்சம் வாங்கினாலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவனும் லஞ்சம் வாங்குறவனாக இருந்தால் ஐயா ஐயா இருந்தால், அப்படி அவனும் லஞ்சம் வாங்குறவனாக இருந்தால் அவனுக்கும் பிஞ்சு போன செருப்படிதான். அதுக்காக சட்டத்தை நீங்களே கையில எடுத்துக்கிட்டா அப்புறம் போலீஸ் எதுக்கே இருக்கு? அது ஸ்டேஷன்ல கற்பழிக்கிறதுக்குங்கண்ணா. பேப்பர்ல போட்டுருந்துச்சுங்கன்னா நாங்க எல்லாம் பார்த்தோம்ங்கண்ணா. புயல் அடிச்சது சேரி அழிஞ்சதுன்னு கண்டபடி எல்லாம் பேசாத. உங்க சேரி அழிஞ்சதுக்கு நாங்களா காரணம்? அது இயற்கையின் சீற்றம், ஈசனின் திருவிளையாடு. ஆடுறா சக்கேண்ணா. இயற்கை ஏமா உங்க வீட்டுல மட்டும் சீர மாட்டேங்குது, ஈசன் ஏமா உங்க வீட்டுல மட்டும் திருவிளையாடல் நடத்த மாட்டேங்கிறா? ஏன்னா நீங்க விவரமானவங்க, நாங்க இழிச்ச வாயுங்க, எதுவும் பேச தெரியாத கேனையனுங்க. ஷோ, பிச்சைக்காரங்க வீட்டுக்குள்ள வந்து பிச்சை எடுத்ததா சரித்திரமே கிடையாது. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? பிளாட்ஃபார்ம்ல கூட படுக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்கடா, பொறுக்கீங்களா? எடிசன் இனி மரியாதை தேவையில்லை, லுங்கிய தூக்கிக்குமா. அந்த கோடு போட்டு பீடி எடு, பத்த வைய. ஊதுப்பா மூஞ்சில. நான் நினைச்சா உங்களால உயிரோட இருக்க முடியாதா? எடிசி, எனக்கு வாய் வலிக்குது. ஒரு 2 வார்த்தை பேசணும்னா இப்ப பேசு. சர்தான் போட்டி.